Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பண்ணுறேன், blackheads and whiteheads பற்றி. அண்ட் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் ரெமெடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல blackheads and whiteheads எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஸ்டாப் பண்ண முடியும். உங்கள் ஸ்கின்னோட போஸில் வந்து டெட் செல்ஸோ பாக்டீரியாவோ இல்லைனா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகி அப்படியே பிளாக்காக இருந்ததுன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு ஒயிட்ஹெட்டாக இல்லை blackhead-ஆ மாறும். ஸோ இந்த blackhead and whiteheads தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வந்து பிம்பிள்ஸாக மாறும், ஆக்னி ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. ஸோ இந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரப் வேணும் நம்மளுக்கு. ஸோ அதை பற்றி வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ரெமெடி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டர் ரொம்ப முக்கியம் இந்த ரெமெடிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவல் எடுத்துகிட்டு அதை நல்லா டிப் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரோட. அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு blackheads இல்லை whiteheads ப்ராப்ளம் இருக்கும் நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. அண்ட் இது மாதிரி பண்ணுறதால உங்கள் போஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி பண்ணலன்னா கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீமிங்கும் வந்து உங்கள் போஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிடும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரீமிங் எவ்வளோ நேரம் பண்ணணும், ஒரு 3 minutes வரைக்கும் பண்ணுங்கள் ஸ்ட்ரீமிங். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ப்ரொசீஜருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்காக ஒரு பேக் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பவுலில் வந்து தயிர் தேவை. ஸோ தயிர் வந்து எப்படி இருக்கணும்னா புளிச்ச தயிராக இருக்கணும். 3 daysக்கு கழித்து யூஸ் பண்ண தயிராக இருக்கட்டும். அதில் வேறு ஸ்மெல் வர மாதிரி தயிர் இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ட் இந்த ரெமெடிக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒர்க் ஆகாது. நல்லா புளிச்ச தயிர் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு. ஸோ மிளகு வந்து க்ரஷ் பண்ணது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த தயிரில் வந்து நான் மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட், எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது கண்டிப்பாக. அண்ட் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப முக்கியம், எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் blackheads-ஓ இல்லை whiteheads ப்ராப்ளம் இருக்கோ நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 minutes வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதே வந்து நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணணும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வச்சுருங்க உங்கள் blackheads-லேயோ whiteheads-லேயோ. அண்ட் இது வாஷ் பண்ணுறது வந்து நீங்கள் கோல்டு வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட போஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ரெமெடி வந்து நீங்கள் வீக்லி 3 times மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரத்தில் 3 வாட்டி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு 2 வாட்டிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன blackheads whiteheadsலாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் கண்டினியூஸாக பண்ண உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, ஒரு நல்ல ஸ்க்ரப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நேச்சுரல் ஆர்கானிக் ஸ்க்ரப். ஸோ உங்களுக்கு இது வாங்கலான்னா கூட நீங்கள் இதான சார்கோல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை படிங்க. ஸோ உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் வருதுன்னா நம்ம ஒழுங்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாதனால தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.